ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஹெல்த்தியான புளிச்சக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு அந்த புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அதை ப்ராப்பராக செய்யவே தெரியாது. ஸோ நான் செய்ய தெரியாதவங்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்லித்தரதுக்காக வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் எப்படி இன்றைக்கி புளிச்சக்கீரை கடையில் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த புளிச்சக்கீரையில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டால் நமக்கு டேஸ்ட் வரும் அப்படின்னு நிறைய விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய இதில் இருக்குது. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் புளிச்சக்கீரை. நிறைய பேர் ஊரில் இதுக்கு புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, காசனக்கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இந்த கீரையை புளிச்சக்கீரைன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த கீரைக்கு என்ன பேருன்னு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. இந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம குச்சி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த கீரையை மட்டும் தான் நம்ம பிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காம்பு இல்லாமல் வெறும் அந்த கீரையை மட்டும் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதை செஞ்சு கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காம்பில் இதில் ஒன்றுமே இல்லை. கீரையில் தான் அதிகமான சத்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம கீரையை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கீரையை நம்ம பிரித்து பிரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ மீதி இருக்கிற எல்லா கீரையும் இதையுமே பறித்து எடுத்துக்கோங்க. இந்த சம்மரில் மட்டும்தான் நமக்கு இந்த புளிச்சக்கீரை நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். சம்மரில் நிறைய விஷயம் நமக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வர மாதிரி அதில் ஒன்று இந்த புளிச்சக்கீரையும் ஒன்று. மற்ற எல்லா டைமை விட இந்த சம்மரில் மட்டும்தான் நமக்கு இந்த கீரை அவைலபிளாக கிடைக்கும். எதுக்காக இந்த கீரை சம்மரில் நமக்கு அதிகமாக வருதுன்னா, மேக்ஸிமம் நமக்கு பாடி உஷ்ணமாக இருக்கும். நமக்கு ஹீட்டு டெம்பரேச்சர் எல்லாமே அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி புளிச்சக்கீரையை வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் கடைஞ்சி சாப்பிடுங்களேன். உங்கள் டெம்பரேச்சர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடும். இதில் ரொம்ப ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. குளிர்ச்சி தரக்கூடிய இந்த புளிச்சக்கீரையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் விட்டமின் ஏ, சி எல்லாமே நமக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்துக்கள் நமக்கு அதிகமாகவே இருக்குது. குளிர்ச்சி தரக்கூடிய இந்த புளிச்சக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், காம்பு இல்லாமல் இந்த மாதிரி கீரையை மட்டும் நம்ம ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் கீரையை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ண கீரையை ஃபஸ்ட் நம்ம 2 3 தடவை தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் நான் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ அதனால் வாஷ் பண்ண கீரை எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் கீரைனாலே நமக்கு எவ்வளோ தான் குக் பண்ணாலுமே கொஞ்சம் தான் ஒரு குவான்டிட்டி. அதே மாதிரி தான் இந்த கீரையும். ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக தான் நமக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கழுவி வச்சுருக்க கீரையை சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு ஒரு 7 8 பல்லுக்கிட்ட பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இவ்வளோ தான் நம்ம கீரையை வேக வைக்கிற முறையே. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வேக வைக்கணும். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அந்த கீரை பேனை அப்படியே தூக்கி வச்சிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். பச்சை மிளகாய் அதில் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. லாஸ்ட்டில் தாளிக்கும் போது நான் காஞ்ச மிளகாயை போட்டு நான் கடைஞ்சி தாளித்து எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. பச்சை மிளகாய் சேர்க்காத காரணமும் ஒன்று இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, பச்சை மிளகாய் மேக்ஸிமம் வயிறு வலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம காரம் போய் நமக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு அதோட ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டு கடைஞ்சி எடுத்து பாருங்களேன், டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராகவும் இருக்கும். பச்சை மிளகாயை விட காஞ்ச மிளகாவை போட்டு கடைஞ்சி பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீரை பார்த்தீங்கன்னா நமக்கு போடும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் கொதிக்க நமக்கு அந்த கீரை ஃபுல்லாக சுருங்கி போயிடும். குவான்டிட்டியே கொஞ்சமாகிடும். கடையிறதுக்கே ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா என்னடா நிறைய போட்டவன் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த கீரை கொஞ்சம் தோண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கீரையை ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஃபுல்லாக வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா வேகணும் இந்த கீரை. பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த கீரை நல்லா கடைஞ்சி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா தக்காளி போடுவாங்க, புளி கூட சேர்ப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்காதீங்க. புளிச்சக்கீரைன்னு பேர் எதுக்கு வந்துச்சுன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் அப்படின்றக்காகவே என்னமோ தெரியல, இந்த கீரைக்கு புளிச்சக்கீரைன்னு பேர் வந்திருக்குது. ஆனால் நிறைய பேர் இந்த கீரை புளியும் தக்காளி எல்லாமே சேர்ப்பாங்க. ஆல்ரெடி புளிப்பாக தான் இருக்குது அந்த கீரை. ஆனால் அதில் எதுக்கு அந்த தக்காளியும் புளிப்பும் எதுக்கு சேர்க்குறாங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்களேன். நீங்களே அந்த கீரையை நீங்கள் நினச்சாலுமே விடவே மாட்டீங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ஆல்மோஸ்ட் கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா நமக்கு முறை தள்ளும் அந்த கீரை பார்த்திங்கன்னா. ஏன்னா புளிப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் நமக்கு முறை வரும். ஸோ முறை வந்திருக்கிறதுனால கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீரையோட ரெசிபி பார்த்திங்கன்னா.
இந்த மாதிரி நல்லா இந்த கீரையோட லீஃப் சுருங்குற மாதிரி வேக வைக்கணும். அதே மாதிரி நமக்கு அந்த தண்ணி ஊற்றிருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம இந்த கீரை குக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரையை நம்ம இறக்கி வச்சிடலாம். தண்ணி ஃபுல்லாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பருப்பு சட்டியில் போட்டு கடைய போகிறோம். நிறைய பேர் வந்து இந்த கீரையை கடைய தெரியாமல் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. கீரையோட டேஸ்ட்டே போயிடும். சாப்பிட்டாலும் உங்களுக்கு அதில் ஃபுல் சத்தும் கிடைக்காது. இந்த மாதிரி மெத்தடில் கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் எதிர்பார்த்ததை விட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. வேக வச்ச கீரை எல்லாத்தையும் நம்ம பருப்பு சட்டியில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி நம்ம இந்த கீரையை மட்டும் சேர்க்க போகிறோம். கீரையில் ஏன் நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த பருப்பு சட்டியில் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம கடையும் போது தண்ணி இருந்துச்சுன்னா சலச்சலன்னு இருக்கும். கடையிறது கம்ஃபர்டபுள் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்க்காதீங்கன்னு சொன்னேன். ஸோ தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரையாக அந்த மாதிரி கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கடைய போகிறேன். ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு நான் வெந்தயம் போடுவேன். இன்னும் நமக்கு வந்து வெந்தயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குளிர்ச்சி நமக்கு இன்னும் நல்ல எஃபெக்ட் வரும். ஸோ அதனால் வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 8 பல்லு பூண்டு கிட்ட உரித்து தோலை உரித்து நச்சு சேர்த்துருக்கேன். மேக்ஸிமம் இந்த கீரையில் அதிகமாக பூண்டு சேருங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகா வந்தாலும் காம்பு நீக்கி நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஆயிலில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த கீரையில் சேர்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் தாளித்து சேருங்க. நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை. அதனால் காஞ்ச மிளகா மட்டும் போடுறதுனால இந்த மாதிரி நான் வறுத்து நான் அதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல கலரு மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நமக்கு அதோட ஃப்ளேவர் போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் அந்த மண் சட்டியில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம இன்னும் சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா தான் உப்பு போடும்போது நமக்கு அந்த கீரையில் வந்து நல்லா கறக்கு முறக்கு நமக்கு கடைஞ்சி வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கையை அழுத்தம் கொடுத்து பிடிச்சி கடைங்க, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கம்ஃபர்டபுள்னால் கீழே கூட நீங்கள் உட்காந்து கூட இந்த மாதிரி பிடிச்சி கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா. ஸோ நான் வீடியோஸ்க்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு கடைஞ்சி காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து கடைகிறது கஷ்டம்னு நினச்சிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் பண்ணிடாதீங்க. முக்கியமாக நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி கையில் எஃபோர்ட் போட்டு கடைஞ்சி பாருங்களேன். அதோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. ஆல்மோஸ்ட் நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக கடையணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கீரையே நமக்கு தெரியாத அளவு கடைஞ்சி எடுக்கணும். நம்ம காஞ்ச மிளகாவும் வேறு போட்டிருக்கோம். அதோட லீஃபும் நமக்கு சுத்தமாக தெரியாத மாதிரி கடைஞ்சி எடுத்துருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கீரைக்கு நம்ம வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். மேக்ஸிமம் இந்த கீரையில் வந்து தண்ணி சேர்த்தாலுமே ஒட்டவே ஒட்டாது. நமக்கு ஓரமாக தான் போய் நிற்கும். ஆனால் இருக்கிற தண்ணியை மட்டும் நீங்கள் இதில் ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த தண்ணி சேர்க்காதீங்க. இந்த கீரை வந்து எப்போவுமே வந்து கெட்டியாக தான் இருக்கணும். வேறு ஒரு சட்டியில் நான் மாற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே. கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கீரை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. எனக்கு மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ரைஸ் போட்டு சாப்பிட்ணும் போல தான் மேக்ஸிமம் தோணுது. சுட சுட ரைஸை வச்சு இந்த மாதிரி கீரையை 2 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சொல்லவே முடியாத டேஸ்ட்டு. ஸோ நான் ரைஸ் போட்டு நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு அதையும் நான் வீடியோஸாக காமிக்கிறேன். இந்த மாதிரி சுட சுட ரைஸில் இந்த கீரையை அப்படியே 1 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது காம்பினேஷனாக நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வச்சு நான் சாப்பிட போகிறேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா கெட்டே போகாது. எவ்வளோ நாள் ஆனாலும் வெளியே ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா புளிச்ச கீரை வந்து புளிப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹீட் பண்ணவும் தேவையில்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கவும் தேவையில்லை. நார்மல் டெம்பரேச்சரில் இந்த கீரை பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கீரை ஒரு புடி அந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், சொல்லவே முடியாத டேஸ்ட்டு. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் குளிச்சு தரக்கூடிய புளிச்ச கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.